அதாவதுங்க 2007ல ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. அந்த படம் ரிலீஸ் ஆகி இன்னையோட 18 வருஷம் ஆச்சு. ஆனா இந்த படத்தை நீங்க இப்ப பார்த்தாலும் உங்கனால அந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல அழுகாம இல்ல நெஞ்சு படபடபடன்னு அடிச்சுக்காம இருக்கவே முடியாது. புதுசா பார்க்கறவங்களா இருக்கட்டும், ஆல்ரெடி பார்த்தவங்களா இருக்கட்டும், அந்த சீன் அப்போ பயங்கரமா உடைஞ்சு போயிடுவாங்க. எனக்கும் ரொம்ப நாளா இந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல உடன்பாடே இல்ல. அது புரியறதுக்கு எனக்கு 2015க்கு அப்புறம் தான் வந்து அந்த தெளிவே கிடைச்சது. இன்னைக்கும் நிறைய பேர் இந்த படத்தோட கிளைமேக்ஸை நெகட்டிவா தான் ஃபீல் பண்றீங்க. ஆனா நான் அதை தெளிவுபடுத்தணும்னு நினைக்கிறேன். நீங்க இதுக்கு முன்னாடி பார்த்த படங்களோட ரேப் சீன்ஸையும் நீங்க பருத்தி வீரனோட கிளைமேக்ஸ்ல நடக்கிற அந்த ரேப் சீனையும் பாத்தீங்கன்னா எங்கேயுமே உங்களுக்கு அந்த செக்ஸுவலா ஃபீலே ஆகாது. நான் ஏன் இது இவ்வளவு ஓப்பனா சொல்றேன்னா, நிறைய செக்ஸுவலான ரேப் சீன்ஸ் உங்களுக்கு என்ன பண்ணுனா அது என்ஜாய் பண்ற மாதிரி ஒரு கட்டத்துல வந்துரும். ஆனா இங்க அந்த பெயினை காட்டுற மாதிரி தான் ரொம்ப டீப்பா வச்சிருப்பாங்க. யாருமே அந்த ரேப் பண்ற பிரியாமணியை டச் கூட பண்ணாத அளவுக்கு, முத்தலக வந்து டச் கூட பண்ணாத அளவுக்கு சீன்ஸ் வச்சிருப்பாங்க. இன்ஃபேக்ட் ஒவ்வொருத்தரா வெளியே வரத கூட முழுசா காட்டாம ஒரு கதவை ஒன்று அடைச்சிருக்கும், இன்னொரு கதவை அடைச்சிருக்கும், முழுசா திறந்திருக்காது, பாதி பாதி தான் தெரியும். கடைசியில ஒரு வசனத்துல அந்த படத்தோட ஒட்டுமொத்த மாரல் ஆஃப் த ஸ்டோரி வரும். உன்னோட கூட்டாளிக தான் அதான் நீ பண்ண பாவத்தை ஒட்டுமொத்தமா என் மேல இறக்கி வச்சுட்டாங்க அப்படிங்கும்போது இந்த படத்தை இன்னுமே நீங்க நெகட்டிவா தான் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, நான் சொன்னதுக்கு அப்புறம் திரும்பியும் போய் பாருங்க. இந்த படம் என்ன சொல்ல வருதுன்னு புரியும். மிக சிறந்த ரத்தமும் சதையுமான ஆக சிறந்த படைப்பு. இந்த படத்தை பார்க்கலன்னா பாருங்க. பார்த்துருந்தா உங்களோட கருத்து என்னங்கிறத கீழே மறக்காம பதிவு பண்ணுங்க.